மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையத்தின் தலைவராக சலீம் ஃபாத்தேடின் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அவரின் இந்த நியமனம் அடுத்த ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி தொடங்கி ஈராண்டுகள் வரை நீடிக்கும். அவரின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி முடிவடையும் நிலையில் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்ஜேல் இதனை அறிவித்தார். இதற்கு முன்பு தொடர்பு பல்லூடக ஆணையத்தின் உறுப்பினராக இருந்து வந்த சலீம் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் முதல் டிசம்பர் மாதம் வரை அதன் இடைக்கால தலைவராக இருந்து வந்தார். பின்னர் அவர் கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி முதல் தொடர்பு பல்லூடக ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டார். சலீம் தலைமையிலான நிர்வாகம் கடந்த ஆண்டு 1.13 பில்லியன் ரிங்கிட்டை வருமானமாக ஈட்டுக் கொடுத்தது. இது முந்தைய ஆண்டை விட 820.6 மில்லியன் ரிங்கெட் அதிகமாகும். மலேசியாவில் இணைய பாதுகாப்பை ஏற்படுத்தும் வகையில் கொரியா இணைய பாதுகாப்பு நிறுவனம், பிளாக்பெர்ரி லிமிடெட், மைக்ரோசாஃப்ட் மலேசியா ஆகிய நிறுவனங்களுடன் தொடர்பு பல்லூடக ஆணையம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தது. சபாவின் கொத்தா கினபாலு பேராக் இப்போவை விவேக நகரமாக உருவாக்குவதற்கு தொடர்பு பல்லூடக ஆணையம் இலக்கவியல் தொழில்நுட்பம் உட்பட பல்வேறு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க உள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.